வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா அதிர்ஷ்டவசமா கோமல் திருடும் போது கையும் களவுமா பிடிச்சிட்டாலும் அவங்கள காட்டி கொடுக்க விரும்பல. மாட்டிக்கிட்ட கோமல் ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு அவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு பறந்து அடிச்சிடுறாங்க. அங்க இருந்து காலையில எழுந்திருக்கிற பல்லவன் அவங்கள காணோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிலாவையும் பல்லவனையும் சோழன் கூட்டிட்டு போக என்ன அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டேய், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்ல பல்லவனுக்கு மனசே ஆறல. அவங்களுக்கு உன்னை பிடிக்காமல்லாம் இல்லடா, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அதான் போயிருப்பாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அவங்களா போகணும்னு முடிவெடுத்து யார்கிட்டையும் சொல்லாம போயிருக்காங்க. இனி மறுபடியும் வரணும்னா அவங்களாதான் வரணும் அப்படின்னு நிலா பூசி மெழுகுறாங்க. அப்போ அம்மாவை பார்க்க முடியாதா நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, எங்க போய் பார்க்க சொல்ற அப்படின்னு நிலா கேக்குறாங்க. உங்களுக்கு அவங்க வீடு தெரியாதா அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா சோழனையும் பல்லவனையும் மாறி மாறி பாக்குறாங்க. சோழனும் கண்ணாடி வழியா நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலா, இல்ல பல்லவா தெரியாதுங்கிறாங்க. இவன் ஏன் இப்படி சொல்றா, சரி இருந்தாலும் ஏதோ காரணம் இருக்கும்னு நினைக்கிற சோழன் அமைதியா இருந்துக்கிறாரு. நாங்க அவங்கள வேற ஒரு இடத்துலதான் பார்த்தோம், பார்த்த உடனேயே பேசி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு நம்ம வீடு தெரியுமே. ஒருவேளை அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும்னு நினைச்சா வரலாங்கிறாங்க நிலா. சோழன் ஏன்ற மாதிரி நிலாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க. பல்லவா, இதை வச்சு அப்செட் ஆகாத, சொல்றேன்ல, அவசரப்பட்டு ஏதாவது தப்பான டெசிஷனை எடுக்காத அப்படின்னு நிலா சொல்ல, சூசைட் பண்ணிப்பேன், எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. டேய் பல்லவான்னு பதறாங்க நிலா. அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ, அந்த அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கலன்னு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிறாரு. இப்பவுமே என்கிட்ட சொல்லாம போனதுதான் கஷ்டமா இருக்கு அதாங்கிறாரு பல்லவன். டேய் பல்லவா, சொல்றேன்ல, அதையே நினைச்சிட்டு இருக்காதுரா பல்லவா, அழாதடான்னு ஆறுதல் படுத்துறாங்க நிலா. கார் கொண்டு வந்த காலேஜ் கேட்டு முன்னாடி நிறுத்துற சோழன் காலேஜ் வந்துருச்சுங்கிறாரு. பல்லவன் இறங்க நிலாவும் இறங்குறாங்க. சோழன் இறங்கி தம்பியோட தோல்ல கைய போட்டு கேட்டுக்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. பல்லவா, எதா இருந்தாலும் போன் பண்ணு சரியான்னு கேக்குறாங்க நிலா. சரிங்க நின்னு பல்லவன் சொல்ல, டேய் உனக்கு 3 அண்ணன் ஒரு அண்ணி எல்லாருமே இருக்கும், உனக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா கூட முதல்ல எங்க எல்லாரையுமே யோசி, புரியுதான்னு சோழன் கேட்க, சரின்னு அரமனசா தலையாட்டுறாரு பல்லவன். தம்பியோட முகத்தை பக்கத்துல இழுத்து ஒரு முத்தம் கொடுத்து சரின்னு தலையாட்டுறாரு அவரு. நான் போயிட்டு வரேன்ற மாதிரி 2 பேர்கிட்டையும் தலையை மட்டும் ஆட்டுறாரு பல்லவன். சரிடா பார்த்து போயிட்டு வா நிலா சொல்ல, கவனமா போடா, போயிட்டு வா அப்படின்னு முதுகுல ஒரு தட்டு தட்டி அனுப்பி விடுறாரு சோழன். பல்லவன் கேட்டுக்கிட்ட போய் திரும்பி பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி பை சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் உள்ளர போனதும், ஏங்க பல்லவன் அம்மா எங்க போயிருப்பாங்க, எதுக்கு இப்படி வீட்டை விட்டெல்லாம் போகணும், ஒருவேளை பல்லவன் சொல்ற மாதிரி அந்த ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பாரோ, ராத்திரி நேரத்துல திட்டி சண்டை போட்டு வெளியே அனுப்பலாம் வாய்ப்பே இல்ல, அவங்களா போன மாதிரி தான் இருக்கு, ஆனா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க. நிலாவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க, யோசனையில இருக்க சோழன் டக்குன்னு திரும்பி, என்னங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் என் ரூம்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு தாகமா இருந்தது, தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தா பின்பக்கம் ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அதிர்ந்து போய் பாக்குறாரு. முதல்ல பயந்துட்டேன், உங்க எல்லாரையும் கூப்பிடலான்னு தான் திரும்பினேன், அப்புறம் பார்த்தா பல்லவனோட அம்மா அந்த ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, இன்னமும் அதிர்ச்சியோட பாக்குறாரு அவரு. அன்னைக்கு கூட நீங்க அவங்கள பார்க்கும்போது கூடவே ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்களே, அவரு ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு கூட கேட்டீங்கல்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா அப்படின்னு அவசரமா சொல்றாரு சோழன். அது அவங்க ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேங்க, அவர் தான் அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரு பேசுறத நான் கேட்டேங்க அப்படிங்கிற நிலா அங்க நடந்ததை சொல்றாங்க. பணம் எடுக்காம என்ன வெறுங்கையோட இங்க இருந்து வந்தா என்ன நீ கூட்டிட்டு போயிடுவியா அப்படின்னு கோமல் கேட்க, நீ பணத்தை எடுத்தியா இல்லையான்னு அந்த ஆள் கேக்குறாரு. பணம் எடுக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா, இல்லையா, பணம் எங்க வச்சிருக்காங்கன்னு இப்போதான் எனக்கே தெரிஞ்சது, அவங்க இல்லாத சமயமா பார்த்து எடுக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன், அப்புறம் நாம 2 பேரும் ஒன்னாவே கிளம்பிடுவோம் அப்படின்னு கோமல் சொல்ல, அதையெல்லாம் கேட்டிருந்த நிலா சோழன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததே பணத்தை திருடிக்கிட்டு போகதான் அப்படின்னு முடிக்கிறாங்க. சோழன் இது துளி கூட எதிர்பார்க்கல, ரொம்ப அதிர்ந்து போறாரு. அதுக்கப்புறம் கோமல் வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எடுத்ததையும் நிலா அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு,
நேர் எதிரில் போய் நின்று என்ன அது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லையேன்னு அவங்க சொன்னதையும் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க அவங்க கையில இருக்க பணம் மொத்தமும் தரையில செதறிடுது. அப்படியே நிலாவை கட்டில தள்ளி விட்டுட்டு கோமல் படார்னு வெளியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் நிலா பார்க்க அவங்க பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம் ஓடி வந்திருக்க. பின்பக்க கதவை சாத்திட்டு முன்பக்கம் வர்றதுக்குள்ள 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. நில்லுங்கன்னு நிலா கத்த அவங்க அதை சட்டை பண்ணாம ஓடிட்டே இருக்காங்க. நிலாவும் கொஞ்ச தூரம் ஓடிட்டு சேர்ந்து நின்னுடுறாங்க. இது எல்லாத்தையும் நிலா சொல்லி முடிக்க சோழனுக்கு அப்படியே வேர்த்துருது. நிலாவும் படபடப்பா நின்னுட்டு இருக்க. ஏங்க நிஜமாவே இதெல்லாம் நடந்துதாங்கன்னு கேக்குறாரு சோழன். ஆமாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்போ நீங்க பாக்கலன்னா அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்கங்கிறாங்க நிலா. சோழன் அவ்வளவுதான் நடுங்கு நடுங்கிடுறாரு. அப்பா அப்படின்னு பயத்திலையும் நிம்மதியிலையும் ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாரு. நல்ல வேலைங்க, பாவம் நம்ம பாண்டி, அப்படி மட்டும் நடந்திருந்தா அவன் என்ன ஆயிருப்பானே தெரியலங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கோவம் ஆயிடுறாரு. யாருங்க இவங்க? நிஜமாவே பல்லவன் மேல இருக்கிற அன்புல தான் நாம கூப்பிட்ட உடனே வர்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பணத்துக்காக தான் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு சோழன். அவங்க வந்ததுல இருந்தே எனக்கு அவங்க மேல ஒரு டவுட் இருந்ததுங்க. நீங்க கூட சொன்னீங்களே ஓவரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு, எனக்கும் அதே தான் தோணுச்சு. அடிக்கடி போன் எடுத்துட்டு போய் பேசுவாங்க, கேட்டா நான் போனே பேசலன்னு பொய் சொல்லுவாங்க. எனக்கு யாருமா ஃபோன் பண்ண போறாங்கன்னு பாவமாலாம் பேசுவாங்க. அவங்க மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே தாங்க இருந்தது. நேத்து அவங்க கையில பணத்தை எடுக்கும்போது பணத்தோட அவங்க கையை பிடிச்சிட்டேன். உங்களெல்லாம் எழுப்பி நடந்ததை சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடி போயிட்டாங்க. அப்பவும் நான் அவங்கள துரத்திக்கிட்டு வாசல் வரைக்கும் போனேன். ஆனா பிடிக்க முடியலங்க, வேகமா ஓடிட்டாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கணுங்கிறத விட பணத்தை சேவ் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அதனாலதான் திரும்ப உள்ளர வந்து பணத்தை பத்திரமா வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டேங்கிறாங்க நிலா. என்ன இவ்வளவு நடந்திருக்கு, அப்பயே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லைங்கிறாரு சோழன். எப்படிங்க சொல்றது, பல்லவன் உங்க கூட தான் படுத்திருக்கான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா அவனால எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும் அப்படின்னு நிலா அப்பவும் பல்லவன் சங்கடப்படுவாருன்னு தான் நினைக்கிறாங்க. சோழனும் பெருமூச்சு விட்டுட்டு என்ன சொல்றதுன்னு பாக்குறாரு. அவங்க அம்மா போனதுக்கே அவன் தான் காரணம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சா மொத்தத்துக்கும் பழியை தூக்கி அவன் தலையில போட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தாங்க நான் சொல்லலைங்கிறாங்க நிலா. அப்ப இவ்வளோ பெரிய ஃப்ராடா அந்த அம்மா, விடக்கூடாதுங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. நாம அவங்க வீட்டுக்கு போலாமாங்கிறாரு சோழன். நானும் அதுதாங்க யோசிச்சேன். ஆனா அவங்க திரும்ப வரணும்னு எல்லாம் நினைக்கல. ஆனா அவங்க பின்னால ஏதோ ஒரு கதை இருக்குங்க, அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாங்கிறாரு சோழனும். சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு நிலா சொல்ல 2 பேரும் சரி வாங்கன்னு அவசரமா கிளம்புறாங்க. நிலாவும் சோழனும் காரை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு கோமலோட வீட்டுக்கு வர்றாங்க. பக்கத்துல வர அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா கதவுல பூட்டு தான் தொங்கிட்டு இருக்கு. பூட்டி இருக்கு. ச்சே அப்படின்னு திரும்புறாரு சோழன். என்னாச்சுங்க அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க வீடு பூட்டு போட்டிருக்குங்கிறாரு அவரு. நிலாவும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க சரி வாங்கன்னு நடக்கிறாரு. எங்க போனாங்க அப்படின்னு சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே நடக்க நிலாவும் நடந்துட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சேரனும் சந்தாவும் உட்கார்ந்து இருக்காங்க. சந்தா ஒரு கவரை பிரிச்சுட்டு இருக்க, என்ன கவரோட சண்டை போட்டுட்டு இருக்க குடு அப்படின்னு வாங்கி பிரிச்சு கொடுக்குறாரு சேரன். அவங்களும் தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க. சந்தா அந்த சாக்லேட்டை கடிச்சுக்கிட்டே ஆப்கா சோட்டா பாய் எப்படி இருக்காருன்றாங்க. யாருன்னு சேரன் கேட்க, சோட்டா பாய் அப்படின்னு குள்ளமா கைய காமிக்கிறாங்க. ஓ பல்லவனை கேக்குறியான்னு கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க சந்தா. சேரனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாவம் ஏதோ இருக்கான். பாவம் அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனை நான் தான் வளர்த்தேன். அப்பவே அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு அவன் அம்மாவை பார்த்து கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்களே கிளம்பியும் போயிட்டாங்க அப்படின்னு சேரன் ரொம்ப பாவமா சொல்ல, சந்தா அவர் ஆதரவா பாத்துட்டு இருக்காங்க. பையா சொன்னாருன்னு சொல்ல, ஓ சொன்னானா, என்ன பண்றது, பல்லவன் தான் பாவம். அவன் அம்மா கூட உன்ன மாதிரி தான் ஹிந்தியில பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நல்லா தமிழ் பேசுறாங்கன்றாரு சேரன். ஹிந்தி பேசுவாங்களா அப்படின்னு சந்தா கேட்க, அவங்க வடக்குல இருந்து தானே வந்தாங்க அப்படின்றாரு சேரன். வடக்குன்னா அப்படின்னு சந்தா கேட்க, நார்த்துங்கிறாரு அவரு. அப்படின்னு சந்தா சொல்லிட்டு இருக்க, உங்க வீடு இருக்குல்ல, உங்க வீடு உங்க ஊரு அந்த சைடுங்கிறாரு அவரு. ஓ அப்படின்னு சந்தா தலையாட்டிட்டு இருக்க, அவனுக்கு அம்மா பாசம் 2 நாள் தான் கிடைச்சது, அதுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க ஏன் போனாங்கன்னு தெரியல. இப்ப அவனை எப்படி தேத்த போறேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அப்செட் ஆயிடுவான். அவன் அம்மாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். அம்மா நான் அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சேரன்
ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவரே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க சந்தா அவரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. துமாரா சோட்டா பகூத் பாவங்கிறாங்க சந்தா. ஆமா சந்தா, அவன் ரொம்ப பாவம் தான் அப்படிங்கிற சேரன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, வீட்டுல நிலா இருக்கால, அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் நாங்க கொஞ்சம் கவலை இல்லாம இருக்கோம். நிலா எப்படியாவது பேசி பல்லவனை சரி பண்ணிடும். நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பாண்டி அவன் மெக்கானிக் ஷாப் லீஸுக்கு எடுக்க போறான்னு சொன்னேன்ல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷ மனநிலைக்கு மாறி சொல்றாரு சேரன். ஆமா அப்படின்னு சந்தாவும் தலையாட்டிட்டு இருக்க. அதுக்கு இன்னைக்கு பணம் கொடுக்க போறோம், மணி பணம் கொடுக்க போறோம், புரியுதான்னு கேட்க சூப்பருங்கிறாங்க சந்தா. பாண்டி அந்த ஷாப்புக்கு ஓனர் ஆக போறான், எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னு சேரன் சந்தோஷமா சொல்ல சூப்பர்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க சந்தா. அவன் கடைக்கு உன்னைய ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சந்தாவும் சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. ரெண்டு பேரும் அடுத்து என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு பலகையை தூக்கிட்டு போற சந்தாவோட அண்ணன் இத ரசனையோட பாத்துட்டு போறாரு. வானதி எப்பவும் மாதிரியே முகத்தை சடார் சடார்னு எரிச்சலா வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாண்டியன் போன்ல பேசிக்கிட்டே ஒரு வண்டியோட நட்டெல்லாம் டைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, முதல்ல ஆளை வச்சு கடை போர்டை மாத்தணும், நீங்க கூட டைம் இருந்தா வாங்க, சாயந்தரமா கடையில தான் இருப்பேங்கிறாரு பாண்டி. சரி சரிண்ணே வச்சிடுறேனே அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து வந்த வானதி ஒரு நேர் ஸ்டாண்ட் போட்டிருக்க வண்டியில ஏறி உட்காடுறாங்க. சரிண்ணே அப்படின்னு ஒரு போனை பேசி முடிக்க, என்ன பாண்டி போர்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க வானதி. ஆமா, கடைக்கு போர்டு மாத்தணும்ல, அதான் ஆளை வர சொன்னேங்கிறாரு பாண்டி. ஓ, பணம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு ஒரு மாதிரியான குரல்ல கேக்குறாங்க வானதி. இன்னைக்கு சாயந்தரம் பணம் கொடுக்க போறோம், வீட்டுல எல்லாரும் பணம் கொடுத்தாங்கன்னு தான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்னு பாண்டி கேட்க, நான் மட்டும்தான் உனக்கு காசு கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு வானதி கேக்குறாங்க. இப்ப இருந்தாலும் கொடு, நிறைய வேலை இருக்கு, யூஸ் ஆகும் அப்படின்னு பாண்டி சாதாரணமா சொல்ல, என்கிட்ட பணம் இல்லைன்னு குத்தி காட்டுறியா என்ன அப்படின்னு வானதி சண்டைக்கு தயாராக. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் சொன்னேங்கிறாரு பாண்டி. வானதி ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருந்துட்டு திடீர்னு ஆமா கடைக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு கேக்குறாங்க. சர்ப்ரைஸ்ங்கிறாரு பாண்டி. சர்ப்ரைஸ் நான் வைக்க போறேன் அப்படின்னு வானதி கேட்க, பாண்டி அவங்கள பார்த்து உச்சி கொட்டுறாரு. வானதி மெக்கானிக் ஷாப்னு வைக்க போறியா அப்படின்னு வானதி கேட்க, ஒரு சின்ன சிரிப்போட அவங்கள பார்த்துட்டு மறுபடி வேலையை பார்க்கறாரு பாண்டி. ஆமா, நீ வச்சிர கிச்சிர போற. சரி, சாயங்காலம் பணம் யாரெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாங்க வானதி. எல்லாரும் தான் கொடுப்போங்கிறாரு அவரு. எல்லாரும்னா அப்படின்னு வானதி கேட்க, சேரன் வருவாரு, சோழன், பல்லவன், அண்ணி எல்லாரும் வருவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, உங்க அண்ணியும் வருவாங்களான்னு கேக்குறாங்க வானதி. பாண்டி ஆமான்ற மாதிரி தலையாட்ட, உங்க அப்பான்னு கேக்குறாங்க வானதி. அவரும் வருவார்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலையை பாக்குறாரு பாண்டி. இத்தனை பேர் வர்றாங்க, ஆனா நீ என்ன மட்டும் கூப்பிடவே இல்லைங்கிறாங்க வானதி. தனியா வேற கூப்பிடணுமான்னு பாண்டி சொல்ல, அப்ப நான் வரணுமா அப்படின்னு வானதி கேட்க, வாடி என்னடி கேள்வி இதுங்கிறாரு பாண்டி. நீதான் என்ன கூப்பிடவே இல்லையே, எப்படி வர்றதுங்கிறாங்க வானதி. ஏதோ இத்தனை நாளா பாண்டி கூப்பிட்டு தான் இவங்க வர்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க, என்னடி பேச்சு இது, உன்னை தனியா வேற கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறியாங்கிறாரு. ஆமா, நீ மொத்த பணத்தையும் ரெடி பண்ணிட்டியானே எனக்கு தெரியாது, எப்ப கொடுக்க போறோன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு கொடுக்க போறீங்கன்னு தெரியாது, அப்புறம் எப்படி என்னால வர முடியும்னு வானதி கேக்குறாங்க. நீ கேட்க வேண்டியது தானே, சாயந்தரம் 5 மணிக்கு நல்ல நேரம்னு அண்ணே சொல்லிச்சு, நான் ஒரு தடவை டைமை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேங்கிறாரு பாண்டி. அந்த டைமுக்கு வந்துட்டுன்னு அவர் சொல்ல, சரி நான் பாக்குறேன்னு ரொம்ப தென்னாவட்டா சொல்றாங்க வானதி. அவங்க அப்படி சொல்ல, என்ன இது இப்படி சொல்றாங்கிற மாதிரி திரும்புற பாண்டி. என்ன பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடி வேலையை பாக்குறாரு. ஆமா, பல்லவனோட அம்மா வந்தாங்களா, இப்ப வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேங்கிறாங்க வானதி. ஆமா போயிட்டாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன ஆச்சு, நான் அவங்கள வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் தெரியுமா, அவங்க வந்தா அங்கேயே இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஏன் போயிட்டாங்க அப்படின்னு வானதி கேட்க, தெரியலன்னு சிம்பிளா முடிக்கிறாரு பாண்டி. தெரியலன்னா அப்படின்னு வானதி கேட்க, வந்தாங்க அப்புறம் அவங்களே போயிட்டாங்க அவ்வளவுதாங்கிறாரு அவரு. என்ன பாண்டி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க, என்ன சொல்லல, நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. நீ என்ன சொன்ன, அவங்க வந்ததையும் சொல்லல, இப்ப போனதையும் சொல்லல, ஊர்க்காரங்க இத பத்தி பேசி அவங்க என் அம்மா கிட்ட சொல்லி என் அம்மா மூலமா எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க வானதி. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டா ஆமா வந்தாங்கன்னு சொல்ற, இப்ப போயிட்டாங்கன்ற விஷயமும் ஊர்ல எல்லாரும் பேசி அப்புறம் எங்க அம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, இது ஏன்னு கேக்குறேங்கிறாங்க வானதி. வேலையை பார்த்துட்டு இருக்க பாண்டி சலிப்போட திரும்பி பார்த்து, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இது என்ன சந்தோஷமான விஷயமானு கேக்குறாரு. சரி அவங்க வந்தது சந்தோஷமான விஷயம் தானே, அத கூட நீ சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு வானதி கேட்க, சொல்லணும்னு தோணல, அதான் சொல்லலங்கிறாரு பாண்டி.
நான் வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்துருக்கணும். என்ன இருந்தாலும் ஒரு விதத்துல அவங்க எனக்கு மாமியார் தானே, அவங்கள பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேக்குறாங்க வானதி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வந்தாங்க திடீர்னு போயிட்டாங்க. எங்களுக்கே ஒன்றும் புரியலங்கிறாரு பாண்டி. ஒருவேளை அந்த வீட்டுல பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்கங்கிற ராசி ஒர்க் அவுட் ஆகி போயிட்டாங்களோ அப்படின்னு வானதி கேட்க, வேலை பார்த்துட்டு இருக்க பாண்டி திரும்பி வானதியை முறைக்கிறாரு. அந்த ராசி நிலா அக்காவுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் வந்தாலும் ஒருவேளை கிளம்பிடுவனோ அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் என்ன இப்படி பேசிட்டு இருக்க, போய் வாய கழுவு அப்படிங்கிறாரு பாண்டி. இல்ல பாண்டி, தோணுச்சு சொன்னேங்கிறாங்க. சரி அப்ப நான் வர்றேன் அப்படின்னு வானதி வண்டியை விட்டு இறங்கி நின்று சொல்றாங்க. இப்பதானேடி வந்த, அதுக்குள்ள போறேங்கிறாரு பாண்டி. இல்ல நான் கிளம்புறேன், வீட்டுல தேடுவாங்க அப்படின்னு வானதி நடக்க ஆரம்பிக்க ஏன்னு கூப்பிட்டு இருக்காரு பாண்டி. வானதி திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. உச்சி கொட்டிட்டு சலிப்போட போயிட்டு இருக்க வானதியவே பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டி. நடேசன் ரெகுலரா வர டீ கடைக்கு வந்து சைக்கிளை நிறுத்துறாரு. அவங்க அண்ணன் நீர் யானையும் இன்னொருத்தரும் டீ குடிச்சிட்டு இருக்க இன்னும் 2 பேரு பேப்பர் பார்த்துட்டு இருக்காங்க. டீ கடைக்காரரு வழக்கம் போல டம்ளரை கழுவிட்டு இருக்காரு. சைக்கிளை நிறுத்திட்டு வந்து ஒரு டீ பொடியான்னு கடைக்காரர்கிட்ட சொல்றாரு நடேசன். உட்காருங்கன்னு கடைக்காரர் சொல்ல, அவங்க அண்ணன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏன்பா நடேசா, உன் 2வது பொண்டாட்டி அப்படியே வர்றது மாதிரி வந்துட்டு ஓடி போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சிரிக்க, அங்க மீதி இருக்க 3 பேரும் கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாங்க. முழிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 4 பேரும் செம்மையா சிரிக்கிறானுங்க. யோ உன் ராசி மறுபடியும் வேலை செய்தோ அப்படின்னு ஒரு ஆள் கேக்குறாரு. என்ன நடேசா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்களா, அப்படி என்னையா ஆச்சு அப்படின்னு இன்னொரு ஆள் கேட்க, அத அவகிட்டயே போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நடேசன் வெடுக்குன்னு சொல்றாரு. ஏய் ஓடி போனது ஓன் பொண்டாட்டிடா, உன்கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்கறது. அது சரி எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க, நடேசன் பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏன்பா நடேசா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, அவங்கள அனுசரிச்சு வாழ வேண்டியது தானே அப்படின்னு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ண, உங்களை நான் கேட்டனாங்கிற மாதிரி முறைச்சிட்டு திரும்பிக்கிறாரு நடேசன். ஏய் அந்த அம்மாவெல்லாம் போயிருக்காதுப்பா, இவனே அடிச்சு துரத்தி விட்டுருப்பான், இங்க வந்து ஏதோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அண்ணன் காண்டாமிருகம் சொல்ல, 4 பேரும் கெக்கே பிக்கேன்னு மறுபடியும் சிரிக்கிறாங்க. ஏய் கீப் குவைட் அப்படின்னு நடேசன் சொல்ல, மறுபடியும் 4 பேரும் கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாங்க. உன் மருமக வந்த நேரம் வீட்டு ராசி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சோம், உன் பொண்டாட்டி வந்த உடனே திரும்பவும் ஓடிட்டாங்களா, அப்படி என்னதையா நடந்துச்சு அப்படின்னு முள்ளமன்றி தலையோடு நிக்கிற ஒரு கரடி கேட்டு சிரிக்குது. அது சொன்னதை கேட்டு மத்த 3 பேரும் சிரிக்கிறாங்க. உனக்கு வயசாயிடுச்சு லாபம் குறைஞ்சிருச்சுன்னு போயிட்டாங்களா என்ன அப்படின்னு இன்னொரு சொட்டமண்டை கேட்டு சிரிக்க, எல்லாரும் அடுத்த ரவுண்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்பாகிற நடேசன் சுத்தி முத்தி பார்த்து ஒரு செங்கக்கல்ல எடுத்துடுறாரு. ஏய் என் வீட்டுக்கு எவ்வளவு வர்றா போறா, உங்களுக்கு எங்கடா வலிக்குது, உங்க வீட்டு கதையெல்லாம் நான் இந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு என்ன உங்க கன்றாவி கதையெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா, எடுத்து விட்டேன்னு வைங்க நாரி போயிரும் நாரி அப்படின்னு மத்தவங்களை மிரட்டிட்டு அவங்க அண்ணன் கிட்ட திரும்புறவரு, என்ன அண்ணன் சொல்லவா அப்படின்னு நடேசன் கேட்க, குடிச்ச காப்பி அப்படியே தொண்டையில கப்புன்னு நின்னுடுது. உடனே இப்படியுமா ஒரு திருட்டு பார்வை பாக்குறாரு அவங்க அண்ணன். நடேசன் எல்லாரையும் ஒரு முறைச்சிட்டு பேச வந்துட்டானுங்க. பேச சை அப்படின்னு அந்த உடஞ்ச ஓட்ட கையில இருந்து வீசுறாரு. அவர் வந்து சைக்கிள் எடுக்க, ஏன்பா இதாப்பா டீ குடிச்சிட்டு போப்பான்னு கூப்பிடுறாரு கடைக்காரரு. அவருக்கு ஐயோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் போகுதுன்ற வருத்தம். அந்த கழனி தண்ணி அவன்கிட்டயா கொடு அப்படின்னு அவரு சைக்கிள் எடுத்துட்டு போக, என்ன இப்படி கோவிச்சிட்டு போறாப்ல அப்படின்னு அவங்க அண்ணன் காண்டாமிருகத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஒரு கரடி கேக்குது. அவங்க அண்ணனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அப்பதான் தொண்டையில இருக்க காஃபியை முழுங்கிட்டு, இந்த எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்தது குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டி அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்றாரு. அண்ணே நான் பாண்டி பேசுறேன்னு, சாயந்தரம் 4:30 to 5 வரல நல்ல நேரமா, நீங்க கடைக்கு வந்துட்டீங்கன்னா பணத்தை கொடுத்துடலாம். ரெடி பண்ணிட்டோன்னே. சரி வாங்கண்ணே, வாங்க வச்சிடுறேண்ணே அப்படின்னு பாண்டி ஃபோன் பேசி முடிக்க, கரெக்டா சோழனோட கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் சேரன் இறங்க, அடுத்து நிலா இறங்குறாங்க. வாங்கண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, வாங்க நல்லா இருக்கீங்களாண்ணே, அண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வரவேற்கிறாரு கண்ணன் ப்ரோ. உட்காருங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, உட்காருங்க நிலாவுக்கு சொல்றாரு பாண்டி. பரவாயில்ல பாண்டின்னு நிலா சொல்ல, நீ உட்காருப்பாங்கிறாரு சேரன். இல்லண்ணே நீங்க உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அவரும் சரின்னு சேர் பக்கமா வர்றாரு. இலே பாண்டி, அப்புறம் என்ன கடைக்கு ஓனர் ஆக போற,
அப்படின்னு கடையை ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு பாண்டியோட தோல்ல கையை போட்டு வயிற்றுல லைட்டா ஒரு குத்து குத்துறாரு சோழன். ஓனர் ஆயிட்ட, இனிமே எனக்கு வண்டிக்கு பண்ற சர்வீஸுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேல அப்படின்னு கேட்க, ஆமா இவ்வளவு நாள் நீ காசு கொடுத்துட்டு அருந்தங்கிறாரு பாண்டி. அண்ணே, சோழன் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கணக்கு பண்ணோம்னா லீஸுக்கு எடுக்கிற இந்த கடையை விட ஜாஸ்தியா வராதுங்கிறாரு பல்லவன். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, வருங்கிறாரு பாண்டி. டேய், இப்ப யாராவது கேட்டாங்களாடா உங்ககிட்ட அப்படின்னு சோழன் கேட்க, சபையில சொல்லணும் இல்லங்கிறாரு பல்லவன். ஒன்னும் தேவையில்ல, அமைதியாரு அப்படிங்கிற சோழன். சே, எவன் பார்த்தாலும் என்ன நிலா முன்னாடி டேமேஜ் பண்றதுலயே குறியா இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரையும் பாக்குறாரு. சேர்ல உட்காந்து சிரிப்போட எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க நிக்கிறவங்களையும் பார்த்துட்டு, பாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடாங்கிறாரு சேரன். நீ ஓனர் ஆகணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன், அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு, ரொம்ப சந்தோஷம்டாங்கிறாரு சேரன். ஓனர் எப்போ வர்றாருன்னு சேரன் கேட்க, இதோ இப்பதான் பேசினேன், வந்துருவாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படியான்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்கூட்டியை கொண்டு வந்து அங்க முன்னாடி நிறுத்த, அதோ வந்துட்டாருல்ல அப்படின்னு வந்தவரை பார்த்து பாண்டி சொல்ல, சேரனும் சேர்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. அவரு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வர, வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே அப்படின்னு சேரன், சோழன், பல்லவன், பாண்டின்னு எல்லாருமே அவருக்கு விஷ் பண்றாங்க. என்ன தம்பி, எல்லாரும் குடும்பமா வந்திருக்கீங்க போலங்கிறாரு அவரு. ஆமாங்கிறாரு சோழன். உட்காருங்கன்னு சேரன் சொல்ல, அவர் அந்த சேர்ல உட்கார்றாரு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு சேரன் கேட்க, நல்லா இருக்கேன்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. டேய் கண்ணா, போய் டீ வாங்கிட்டு வாங்குறாரு பாண்டி. இதோ போறேனே அப்படின்னு கண்ணன் ப்ரோ ஒரு எட்டு வர, வேண்டாம்ப்பா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன், வேண்டாங்கிறாரு ஓனர். சரிங்க நேனு பாண்டி சம்மதமா தலையாட்ட. பாண்டி சின்ன பையனா என் கடைக்கு வந்தது, இன்னைக்கு இந்த கடையவே லீஸுக்கு எடுத்து நடத்த போறான். இதுதான் வளர்ச்சின்னு சொல்றது. உன் தம்பி ரொம்ப திறமசாலிப்பா, எல்லாத்தையும் தாண்டி பெரிய உழைப்பாளி அப்படின்னு அவரு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சேரனை பார்த்து சொல்ல, சேரன் மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா கேட்டுக்கிறாங்க. சேரன் தம்பியோட தோல்ல பெருமையா தட்டிக்கிறாரு. கூடிய சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துருவான் பாருங்க அப்படின்னு கடை ஓனர் சொல்ல, உங்க வார்த்தை பலிக்கட்டும்னே அப்படிங்கிற சேரன். டேய் பாண்டி, இந்தாடா கொடுத்துருன்னு பணப்பைய நீட்டுறாரு. அண்ணே, நீயே கொடுனேங்கிறாரு அவரு. டேய், நீ குடுறா உன் கையால அப்படின்னு சேரன் சொல்ல, நீ தானே கொடுக்கணும், கொடுங்கிறாரு பாண்டி. நிலா கிட்ட திரும்பி பணத்தை கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சேரன் கேட்க, நீங்க கொடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே கொடுன்னேங்கிறாரு சோழனும். கடை ஓனரை எழுந்து நிக்க பைக்குள்ள கைய விட்டு பணத்தை எடுக்கிற சேரன், வாங்கடா சேர்ந்து கொடுக்கலான்னு சொல்ல, அண்ணே நீ கொடுன்னு தம்பிங்க 3 பேரும் சொல்றாங்க. இந்த கடைக்கான லீஸ் பணம் 3 லட்சம் இதுல இருக்கு அப்படின்னு சேரன் நீட்ட அவரு சரிப்பான்னு வாங்கிக்கிறாரு. டக்குன்னு சோழனும் பல்லவனும் ஹே அப்படின்னு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு குத்தாட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. டேய் அப்படின்னு பாண்டி அடங்குங்கடான்ற மாதிரி பாக்குறாரு. அப்படின்னு நிலா கூப்பிட 2 பேரும் பாக்குறாங்க. என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு முறைக்க 2 பேரும் கப்சிப்புன்னு அடங்கிடுறாங்க. ஏண்டா என்னடா ஒரு விசில் கூட அடிக்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட கேட்க, அதையே என்கிட்ட கேக்குற, அவங்க கிட்டே கேளுங்கிறாரு பல்லவன். பயமா இருக்குன்னு தானே உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்ப இவங்க கிட்டயாவது கேளுன்னு தூண்டி விடுறாரு பல்லவன். சரி கேக்குறேன் அப்படின்னு திரும்புற சோழன், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எக்ஸ் ஓனர் அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க தம்பின்னு திரும்புறாரு அவரு. எப்ப எங்க புது ஓனருக்கு இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் மாத்தி கொடுக்க போறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நாளைக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் தம்பி, ஏற்கனவே பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன், இன்னைக்கு நல்ல நாளா இருக்குன்னு சொன்னீங்க, அதான் காசு வாங்க வந்திருக்கேன், இன்னையில இருந்து இது பாண்டியோட கடை தான். என்ன பாண்டின்னு ஓனர் கேட்க, சரிங்கன்னு என்ன தலையாட்டுறாரு சின்ன சிரிப்போட. இப்போ கண்ணன் ப்ரோ, சோழன், பாண்டின்னு 3 பேரும் கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. கண்ணன் ப்ரோ விசில் அடிக்க, ஐயோ நிலா ஏதாவது சொல்லுவாளான்னு சோழன் பார்க்க, பல்லவனும் சந்தோஷமா ஒரு விசில் அடிக்கிறாரு. நிலா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, இவனுங்கள மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்பா, பார்ஷியாலிட்டி அப்படின்னு சோழன் நிலாவை பார்த்து பல்ல கடிச்சிட்டு இருக்க, என்னன்னு கேக்குறாரு பல்லவன். ஒன்னும் இல்லப்பா, நீ அப்படியே நில்லு அப்படின்ற மாதிரி சோழன் பாண்டி பக்கம் திரும்புறாரு. ரொம்பவே நல்ல அருமையான விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷமான மொமெண்ட் இது. ஆனா இதுக்கு சங்கு ஊதுற மாதிரி வானதி என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மெர்ரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி.